இப்போ இந்த செல்ஃபி ஸ்டிக்கை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த செல்ஃபி ஸ்டிக் இதை மாதிரி பாரிஸில் கிடச்சிது. இந்த ரேட் ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த இமேஜஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கேமரா மொபைல் எப்படி மாட்டுறது, எப்படி வந்து அந்த ஸ்டாண்டை வந்து ஹேண்டில் பண்ணணுன்றது அந்த இமேஜஸில் இருக்கும். பிரித்த பிறகு இப்படி தான் இருந்தது. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதில் வந்து ஒரு சார்ஜரு, ஒரு மேனுவல் புக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த சார்ஜர் ஒயர் வந்து லைட்டு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக தான். அது செல்ஃபி ஸ்டிக்கு, மேனுவல் புக்கு இதுதான். அந்த மேனுவல் புக்கில் எவ்வளோ உயரம் வரைக்கும் அந்த மொபைல் கேமரா வந்து லென்த் பண்ணலான்றதை பற்றியும், அது எப்படி யூஸ் பண்ணணுன்ற எல்லா டீட்டெயிலும் அந்த மேனுவல் புக்ஸில் இருக்குது. இந்த மேனுவல் புக்கை பார்த்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதேமாரி வந்து ஹைட் பண்ணிவிட்டு பின்னாடி திருப்பினீங்கன்னா ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். அதை பின்னாடி திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லைட் எரியும். எங்கேயாச்சும் இருட்டான டைமில் கேமரா வச்சு எடுக்கணுன்னா அந்த லைட்டு லாங் ப்ரெஸ் பண்ணால் அதை பாருங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ எரியுது பாருங்கள், லைட் எரியுதா? அதுமாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணணும். அதை கீழே பிடிச்சி அப்படியே மேலே அழுத்தினோம்னா அந்த இது வந்து இப்போ பிரிஞ்சு வரும் பாருங்கள். இதே மாதிரி பிரிஞ்சிடும். இது கீழே தரையில் வச்சுக்கலாம். இப்போ அதில் ஒரு ரிமோட் ஒன்று இருக்கும் அந்த ஸ்டாண்டாண்ட. அந்த ரிமோட்டை வந்து வெளியே எடுத்து எப்படி யூஸ் பண்ணுன்றதை பற்றி இப்போ காட்டுறோம் பாருங்கள். அந்த ரிமோட்டை வெளியே எடுத்துட்டு அதில் இருக்கிற பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு நீல கலர் லைட் எரியும். எரிஞ்சதுக்கப்புறம் கேமராவை ஆன் பண்ணணும். கேமரா ஆன் பண்ணோடனே செல்ஃபி ஸ்டிக்குன்னு ப்ளூடூத்தில் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு கேமராவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேமரா ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ரிமோட் அழுத்திட்டீங்கன்னு வைங்க. அப்புறம் வீடியோ வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வீடியோவையும் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வீடியோ பாருங்கள். வீடியோ ஆன் ஆகுது, அந்த நம்பர் வச்சு பாருங்கள். அது எல்லாமே ரிமோட்டில் தான் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. இதே மாதிரி வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வந்து நம்மளுடைய QR கோடு வந்து இப்போ வரும். இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வந்து ஓப்பன் ஆகிடும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.